ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குலதெய்வ வழிபாடு. ஸோ நிறைய பேர் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படிலாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன் தேடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும்பொழுது குலதெய்வத்தை நீங்கள் கண்டுக்கலை, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. குலதெய்வம் மனசு வைக்காமல் சிவபெருமானே உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுனால தான். ஸோ அதில் நிறைய சூக்ஷ்மம் இருக்குது, இன்டைரக்டான உண்மை இருக்குது, ஆழமான உண்மை இருக்குது. ஸோ முதல்ல யார் இந்த குலதெய்வம்? இல்லையா, ஒரு குலம் குலமாக அல்லது பரம்பரை பரம்பரையாக அவர்களை காக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு வாழ்ந்த மூதாதையர்கள், அதாவது நம்ம குடும்பத்தை அல்லது நம்ம குலத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், அங்கேருந்து வந்தது எல்லோரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே நேரடியாக பொருள் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமாக பொருள் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஏன்னா இந்த குலதெய்வம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல்ல தெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லோரும் நம்புகிற மாதிரி அவர்கள் மூதாதையர்களா அப்படின்னா கண்டிப்பாக மூதாதையர்கள் தான். ஆக்சுவலாக இந்துக்கள் வழிபடுற அத்தனை தெய்வங்களுமே மூதாதையர்கள் தான். ஸ்ரீகிருஷ்ணர் உட்பட அவர் தான் எல்லோரையும் விட மிக பெரியவர், மூதாதையர், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர், ஆதி நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவர்கள் இந்த பூமியில் 5000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்திருக்கிறாங்க. 5000 வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. 2500 வருடம் சொர்க்கமாகவே இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஒரு சிலரை குலதெய்வம்னு சொல்கிறோம். ஸோ இந்த குலதெய்வம் ஒரு குலத்தை காக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, நம்முடைய குலம் அப்படியே வம்சம் வம்சமாக காத்துட்டு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஆனால் அது நேரடியாக பொருள் வராது, ரிவர்ஸில் பொருள் வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கணுன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார், தெய்வங்கள் யார்? ஸோ தெய்வங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், கடவுள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் கிடையாது. ஆனால் இங்கே வரார், வாழ்வதற்கு வரலை, இங்கே இருக்கிற எதையும் அனுபவிக்க வரல. ஆனால் தேவதைகள் இங்கே வாழ்ந்து அனுபவித்தவர்கள். ஸோ 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. தெய்வங்கள் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள், இறந்தவர்கள், மீண்டும் பிறந்தவர்கள். ஸோ ஜனன மரண சுழற்சியில் தெய்வங்கள் வராங்க, கடவுள் வர்றது கிடையாது. ஜனன மரண சுழற்சியில் வர்றதே கிடையாது. ஆனால் வருகிறார். எப்போ வர்றாருன்னா, இந்த பூமியில் துக்கம் அதிகரிக்கும் பொழுது வரார். அதுதான் கீதையில் அதர்மம் மேலோங்கும் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வருகிறேன். துக்கம் அதிகமாகும் பொழுது தான், அதிகமாகிறதுக்கு காரணமே அங்கே அதர்மம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அதர்மத்தை அழிக்க வரார், அதர்மம் பண்ணுறவங்களை அழிக்க வரல. இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லா மத கதைகளும் அப்படி சொல்லப்பட்டு இருக்குது. அதர்மம் செய்பவர்களை அழிக்க வரல. ஏன்னா அப்படி ஒருவேளை அதர்மம் செய்பவர்களை அழிக்கணும்னா ஒருத்தரை விடாமல் அழிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. எல்லாருமே அதர்மவாதிகளாக இருக்கிறதுக்கு பேர் தான் கலியுகமே. எல்லோருமே தர்மத்தின் வழிபடி நடந்தவர்கள் வாழ்ந்த யுகம்தான் சத்தியுகம், சத்தியமான தர்மத்தின் படி வாழ்ந்தவர்கள். அதுதான் முதல் யுகம். அடுத்தது திரேதாயுகம். இது ரெண்டும் சேர்த்து சொர்க்கம்தான். துவாபர யுக கலியுகம் நரகம். அதிலும் குறிப்பாக துக்கத்தின் உச்சம் பார்த்திங்கன்னா கலியுகம். அதிலும் குறிப்பாக கலியுகத்தின் இறுதி. வேறு எதுவும் இல்லை. இப்போ நாம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தான் துக்கமும் அதிகம் இல்லையா. கொரோனா காலத்தில் மரண பயம் இல்லாதவர்கள் யார் இருந்தால் இல்லையா. எல்லாருடைய கவனமும் கடவுள் பக்கம் போகுது. பயங்கர நாஸ்திகனாக இருக்கிறவங்க கூட அந்த நேரம் கடவுளை நினைக்கணுமான்னு வாச்சா நினச்சிருப்போம். ஸோ அப்போ எல்லாருடைய கவனமும் கடவுள்கிட்ட போகுது. அந்தளவுக்கு துக்கத்தின் உச்சம். காரணம் பாவம் அதிகமாகுது. ஸோ இப்போ வராமல் கடவுள் எப்போ வர போகிறார்? ஸோ கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வருகிறார். அவர் 90 வருஷம் போயிடுச்சு. இன்னும் சில வருடம் தான் இருக்குது. கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது.
அப்படிங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா ஒரு தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்கலை, தனக்கென்று சொந்த உடல் எடுக்கலை. அதனால தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஸோ அதை தான் உயிர்ன்னு சொல்கிறோம், ஆத்மாவை. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படிங்கிற விஷயம் நாம் உணரலை. அதை சொல்கிறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து சொல்கிறார், நீங்கள் ஆத்மா, அதே மாதிரி நானும் ஒரு ஆத்மா தான். ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு உடம்பு இருக்குது, நான் உடல் எடுக்காதவன். அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது. ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரை தான் நம்ம நந்தி வாகனம், நந்தியில் சிவன் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுடைய காரணம் அதுதான். ஆனால் அவர் எந்த நந்தியிலையும் வரல, மனித உடலில் தான் வர்றார். ஏன்னா மனித உடலில் வந்து தானே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். ஸோ மனிதர்கள் விலங்கு மாதிரி மாறிட்டாங்க, பகுத்தறியும் சக்தியை இழந்துட்டாங்க. அதனால் ஒரு விலங்கு மாதிரி காட்டிட்டு அப்பயும் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரம்மா உடலில் வருகிற இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு சொல்லுவாங்க பைபிள் குரானில். அப்போ அவர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் கொடுக்குறார்? சொர்க்கத்தின் தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க, இப்போ இவ்வளோ மோசமாக ஆயிட்டீங்க, அனைத்தையும் இழந்துட்டீங்க, நிறைய பாவம் செஞ்சதுனால. எதனால் பாவம் செஞ்சீங்க? சொர்க்கத்தில் இருக்கும்போது எப்படி பாவம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் உங்களை ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க. ஸோ அதனால் உடல் உணர்வு இல்லை. அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதனால் நீங்கள் கவரப்படலை, சின்ன சலனம் கூட ஆகலை. அதனால் சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போயிட்டாங்க அவங்கன்னா, எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்து நரகத்தில் வரும்போது நிறைய பாவம் செய்கிறாங்க. காரணம் ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும், உள்ளிருந்தே வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கும்போது உள்ளிருந்து ஆனந்தம் கட்டாகுது. ஸோ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க, புலன் இன்பத்தில் மயங்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா ஆத்மா சக்தி இழக்கும். எந்த அளவுக்கு ஆத்மா சக்தி இழக்குதோ அப்போ புத்தியும் அதே அளவுக்கு வேலை செய்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ சரி எது தவறு எது அப்படிங்கிறதெல்லாம் பகுத்தறிகிற சக்தி இழந்துடுவான் மனிதன். அந்த நேரம்தான் இது கலியுகம். ஸோ இந்த நேரத்தில் இறைவன் சொல்கிறாரு, உடம்பு நினைச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலன் இன்பம் இதுக்கெல்லாம் அடிமையானீங்க. இப்போ நீங்கள் உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மான்னு உணருங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த உணர்தலே வாழணும். ஒரு ஒளியாகவே நான் இருக்கிறேன். யாரை பார்த்தாலும் அந்த ஒளியாகவே, பூர்வமத்தில் இருக்கிற அந்த ஒளி தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ற ப்ராக்டிஸ் வரணும். அப்படின்னா அதுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வேணும். இப்போ சக்தி இல்லை, அதனால தான் மயங்கி கிடக்குது. ஸோ அந்த சக்தி வேணும்னா அந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருப்பவர் உடல் உணர்விலே சிக்காத சிவபெருமான் மட்டுமே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். உலகம் அழியும்போது உடலை விட்டுட்டு அங்கே தான் போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு நம்ம தகுதியாக இருந்தால் சொர்க்கத்துக்கு வருவோம், இல்லாட்டினா லேட்டாக வருவோம். ஸோ இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும். உடல் இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் யார் எடுப்பாங்க தெரியுமா? சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா மதத்துலேயும். நாஸ்திகராக கூட இருப்பாங்க. நான் நாஸ்திகனாக தான் இருந்தேன். ஸோ அப்போ அந்த தேவதைகளுக்கு தான் இது பிடிச்சி இழுக்கும், புரியும். ஆமாம், அவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இது சரியா இல்லை, இது சரியா இல்லை. அவங்களுக்கு இது கேட்ட உடனே வாவ் இது கரெக்டாக இருக்குதே அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு புரியாது மற்றவர்களுக்கு, தேவதைகளை தவிர. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே சத்தியமாக தேவதை ஆத்மாவாக தான் இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிஞ்சு பொறுமையாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது ஆரம்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியில் இல்லை, பக்தின்றது மனிதர்கள் கண்டுபிடிச்சது. இப்போ நாம் சொல்கிறது கடவுள் நேரடியாக சொல்கிறது. இது ஞானம்.
ஸோ அதனால் பக்தியில் இருந்த அந்த பாதிப்பு வந்து டக்குன்னு இதை ஏற்றுக்க விடாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் போக போக மாறிடுவாங்க. ஸோ இந்த தேவதைகள் தான் பேசுறது கடவுள் நிச்சய புத்தி வந்த உடனே காமம், கோபம், பற்று, பேராசை, கரிமீன், உலகில் என்பது எல்லாத்தையும் தூக்கி கடைசிடுவாங்க. தூக்கி கடைசிட்டு இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய உண்மையான குணமான அந்த அமைதியும் ஆனந்தமும் அனுபவமாகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க இல்லையா? 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த 33 கோடி பேருக்கும் பூஜை நடக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு தான் இல்லையா? அந்த ஒரு சிலரில் குலதெய்வம் ஆக்சுவலாக கிருஷ்ணரை கூட குலதெய்வமாக ஒரு சிலர் வழிபடுவாங்க. ஸோ இந்த குலதெய்வம் அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்துக்கு யார் வராங்களோ சொர்க்கத்தில் வந்து 2500 வருடம் இருப்போம், 21 பிறவி. ஏன்னா அங்கே ஆயுள் வந்து 180 வருடம் இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 21 குலத்தை உயர்த்தியவர்கள் அப்படின்னு. ஆனால் இதில் என்னென்னா 21 ஜென்மம் நாமளே எடுப்போம் இல்லையா? அடிக்கடி வந்து இந்து மதத்தில் என்னென்னா குலமாக வாழ வச்சாங்கன்னும் போது நாமளே அந்த குலத்தில் இருந்தோன்றது மறந்துடுவோம். ஒரு பக்கம் மறுஜென்மம் இருக்குதுன்னா கூட எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ நாமளே அனுபவிப்போம் 21 ஜென்மம் அந்த சுகத்தை, இந்த ஞானத்தை எடுத்தால். ஆனால் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா? எடுக்க மாட்டாங்கன்னா எல்லோருக்குமே கடைசியில் இந்த ஞானம் கிடச்சிடும். பட் இப்போவே, அதாவது உலக அழிவின் போது துக்கம் தாங்காமல் வந்து இறைவன் ஞானத்தை எடுப்பாங்க, எடுத்து தான் ஆகணும். என்னென்னா இறைவனை நினைக்கணுன்றது மட்டும் எடுத்துகிட்டு இறைவனை நினைப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உலக அழிவு நேரத்தில். உலகம் அவ்வளோ மோசமாக இருக்கும். அப்படி ஒரு பயம் இருக்கும். கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு அது இதுன்னு மோசமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும். இது இல்லாமல் இயற்கை சீற்றம் பயங்கரமாக இருக்கும். அங்கே ஆளாளுக்கு தனித்தனியாக மாட்டிக்குவாங்க, தனிமையிலே செத்து போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ செத்து போனாலும் ஆத்மா இங்கே தான் சுற்றும் பேயா, அதுவும் பயப்பட தான் செய்யும். அப்போ எப்படியாவது மேலே போகணும் அப்படின்ட்டு கடைசியாக பிரம்மகுமாரிகள் ஞானத்தை அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கோம். கேட்டது அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ ஞாபகம் வந்தால் கூட கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ வந்து எதுவும் அவங்க வாழ்க்கையில் நடக்கலை. அதுவே ஒரு காரணம் இந்த ஞானத்தை அவங்க எடுக்காததுக்கும் அலட்சியப்படுத்துறதுக்கும். ஆனால் ஒருவேளை இப்போ எடுத்திருந்து முயற்சி பண்ணால் இறைவனை ஈஸியாக நினைக்கலாம், ஏன்னா எந்த தடையும் கிடையாது. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து பயந்து இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதுக்கு மனம் ஒருநிலைப்படாது இல்லையா? செஞ்ச துரோகம், இழந்தது, இதே தான் மைண்டில் இருக்கும். அப்போ அவர்களுடைய மைண்டை அவர்களால் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, எதுவும் இருக்காது. ஹாஸ்பிட்டலில் கூட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு எங்கே மாத்திரை இருக்குது? தூங்க வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி வருது, அதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மை தான். ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறது யார் அப்படின்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய சிலை. ஆனால் சொர்க்கத்தில் இருந்ததுக்காக அந்த சிலை கிடையாது. அவர்கள் இப்போ கடைசியில் ஞானத்தை எடுப்பாங்க இல்லையா? இவர்கள் இறைவனுடைய நினைவில் இப்போத்திலிருந்தே பயிற்சி பண்ணி 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 தன் உடல் உணர்வை முற்றிலும் மறந்த நிலையை இறுதியில் அடைவாங்க. அந்த நேரம் தான் உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரம் எல்லாம் துடிப்பாங்க இல்லையா? அப்போ இவர்களை சுற்றி அந்த அமைதியின் அதிர்வலைகள் பரவும். அதுக்கு முன்னாடியே நான் என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, வேறு எதுவுமே எனது கிடையாது, இந்த உடல் உட்பட. அதனால் என்ன ஆனாலும் அவங்களுடைய அமைதி கெட்டு போகாது. ஏன்னா எதுவுமே எனது இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எது துக்கத்தை கொடுக்க முடியும்? இன்னொன்று, இறைவனை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தம் வேறு வரும், ஆத்மாவுடைய சக்தி வேறு அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற எல்லோரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், ஞானத்தை எடுத்தாலும் சரி எடுக்காட்டினாலும் சரி, அவர்களுக்கு சக்தி கொடுத்து முக்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு இறைவன் நினைவிலே இருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விதத்தில் இயேசு கூட ஒரு குலதெய்வம் தான், முகமது நபியும் ஒரு குலதெய்வம் தான். ஏன்னா அங்கே போட்டிருக்கிற, அதாவது முகமது நபி இயேசு வந்து
அவங்க உடம்புல ஒரு ஆத்மா வந்து மதத்தை ஸ்தாபனை பண்ணிச்சு. இயேசு உடம்புல கிறிஸ்துன்ற ஆத்மா, முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா. ஆனால் அந்த கதையில அவங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்குறாங்களே, அது நிஜத்தில் இயேசுவுக்கு நடந்த கதை கிடையாது. ஏன்னா 2000 வருஷம் முன்னாடி உலகம் அவ்வளோ மோசமெல்லாம் கிடையாது. ஆனால் அது இப்ப இருக்கிறவங்களுடைய கதை. இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களுடைய கதை. சிம்பாலிக்கா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அவனவன் சிலுவையை அவனவனே சுமக்க வேண்டும்னு ஒரு வரி வரும் பைபிளில். இயேசு ஒரு சிலுவை சுமக்கிறார். அப்போ என்ன, எல்லோரும் என்ன சிலுவையை சுமந்துட்டுருக்குறோம். அப்போ அங்கே சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாவத்தை அவனவன் சுமக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அங்கே நீங்கள் இயேசுடைய வாழ்க்கை அல்லது இந்து புராண கதையை எடுத்துக்கிட்டால் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். ஆரம்பத்தில் மோசமாக இருப்பாங்க, போக போக அமைதியாவாங்க. இப்போ இயேசுவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார். ஒரு பசிக்கிற நேரத்தில் அத்தி மரத்தில் பழம் இல்லைன்ட்டு அந்த மரத்தை சபிப்பார். அது சாம்பலாக போயிடும். ஸோ அப்படி கோபக்காரராக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வர்றார். அவரை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிக்க வரும்போது கூட அவர் கூட இருக்கிற சிஷ்யன் வந்து பிடிக்க வந்த அந்த போர் வீரனுடைய காதை வெட்டுறான் வாளால். உடனே இயேசு சொல்கிறாரு, வாளை சிலுவையில் போடு, இது பிதாவின் சித்தம் அப்படின்னு சொல்கிறார். பக்குவப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா, பக்குவப்பட்டிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் ராஜா முன்னாடி நிறுத்தும்போது ஏதோ ஒன்று அவர் பேசும்போது பளிர்னு ஒருத்தன் அரைகிறான் இயேசுவை. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு கெட்டதை கொடுத்துருந்தேன், நீ எனக்கு கெட்டதை கொடு. நான் கெட்டதை கொடுக்கலையே, நீ எனக்கு கெட்டதை கொடுக்குறேன்ற. ஸோ இது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கேட்குறார். ஆனால் இதை ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த ஸ்டெப்பு சிலுவையிலே அரைகிறாங்க. அரைஞ்சி குத்துயிரும் கொலையுரமாக இருக்கும்போது கீழே இருக்கிற ஒருத்தன் ஈட்டியால் ஒரு விழாலம்பு குத்துறான். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, இவங்கள மன்னிச்சிடுங்கன்றார். பார்த்தீங்களா, இவருக்கிட்ட வந்து ஏய் நான் உன்னை என்னடா பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்கல. ஸோ எப்படி அவருடைய முன்னேற்றம் பாருங்கள், அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம். இப்போ எல்லோரும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாம தான் இறைவன் ஞானத்தை எடுக்க எடுக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அந்த பரிசுத்த நிலையை அடையிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து வழிபடும்போது எனக்காக சிலுவை சுமந்தீரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினீரே இப்படின்னு வேண்டுவாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ரத்தத்தை சிந்துறதுக்கு காரணமானவர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, கதை அந்த கதை நிஜத்தில் நடக்கலை, அது சிம்பாலிக்காக சொல்லப்படுற விஷயம். அதே மாதிரி தான் இங்கே இந்து மதத்தில் இந்த குலதெய்வம் இருக்குது இல்லையா, அந்த குலதெய்வம் மனசு வச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாவம் எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம், அதில் டவுட்டே கிடையாது. பைபிளில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், மனித குலத்தின் பாவத்தை அழிப்பதற்காக கடவுள் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இறைவனுடைய குழந்தையாக நாம் ஆகிறோம் பிரம்மா மூலமாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு. அப்போ சிவனுடைய குழந்தை தான், ஆனால் பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மா குமாரின்னு பேர். அப்போ இங்கே என்ன இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, உடம்புன்றதே மறந்துடுங்க, ஆத்மான்னு ஒன்று என் நினைவில் இருக்க இருக்க என்னுடைய குணம் உங்களுடைய குணமாக மாறணுன்ற. அதுக்கு தான் முரளி அப்படின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இறைவனுடைய ஞானம் கொடுக்கப்படுது. அது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளி தினம் தினம் கேட்கணும், இறைவன் நினைவுலையும் இருக்கணும், இறைவன் கொடுத்த ஞானத்தையும் சிந்தனை பண்ண அந்த குணம் அது நமக்கு தாரணையாகும். அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், என்ன ஆனாலும் துக்கம் கொடுக்கக்கூடாது. மெயினாக இது தான். மற்றவங்க துக்கம் கொடுக்க தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை தான் இயேசு சொல்கிறாரு, பாவம் இவங்களுக்கு தெரியல, ஞானம் தெரிஞ்சால் இவங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் துக்கம் மனசால் கூட கொடுக்கக்கூடாது. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ்.
ஆனால் இதை அடையிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இறைவனை நினச்சி அந்த சக்தி வர 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 தான் அது முடியும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது. அதுதான் இந்து தெய்வங்கள் எல்லாம் இப்படி இருக்கும். யாரை வாழ்த்துறாங்க? அவங்களுக்கு யார் துக்கம் நீங்கள் இந்து குலதெய்வத்துடைய கதையெல்லாம் பாருங்களாம், அவங்கள கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வரும் கதையே. ஸோ அப்போ யாரெல்லாம் தன்னை கொலை பண்ணாங்களோ அல்லது அதுக்கு ஈக்குவலாக ஒரு சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களோ, ஒருத்தங்களுக்கு நாம் துக்கம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சாவி அவங்க கையில் இருக்குது. அது நமக்கு தெரியாது. அதனால தான் இந்து மதத்தில் அந்த திதி கொடுக்கறதுலாம் இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பல ஜென்மமாக பாவம் செஞ்சுட்டு வந்திருப்போம். அவங்களுடைய சாபம் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சாபம் வேலை செஞ்சே தீரும். அவங்களே சாப விமோச்சனம் கொடுத்தா தான் உண்டு. அவங்க எங்கே விமோச்சனம் கொடுக்குது? அவங்க தான் செத்து போயிடுவாங்களே. உங்களை மாதிரி அவங்களும் செத்துட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனால் செத்து இங்கே தானே இருக்கிறோம். எல்லாருமே துக்கத்தை அனுபவிக்கிறோம். இப்போ நான் செய்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் யார் மூலமாக வரும்? அவங்க வெறும் கருவி தான். ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் அது வரும். இப்போ அதுவே எனக்கு அமைதியை கொடுக்கும். இப்போ இது நான் நிறைய பேருக்கு சாபம் வாங்கியிருக்கிறேன். நானும் கொடுத்துருப்பேன் இல்லையா? நானும் துக்கம் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அமைதியாகி நான் யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தனோ அத்தனை பேரையும் விடுவிக்க வேண்டிய சாவி என் கையில் இருக்குது. இப்போ நான் விடுவிக்கணும். விடுவிக்கலைன்னா என்ன ஆகும்? அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் உலகம் அழிய போகுது. அழிஞ்சு இந்த பூமி சொர்க்கமாக போகுது. இப்போ உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்க கஷ்டப்படுறது முக்கியமா, நீங்கள் சுகமான உலகத்துக்கு போகிறது முக்கியமா? இதுதான் இங்கே சேலஞ்ச். எப்படியா இருந்தாலும் அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு விடுவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி சொர்க்கத்தில். இதுதான் பைபிளில் உன்னை பிதா மன்னிக்கிறது போல் நீ மற்றவனை மன்னி அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனை நினைக்க ஆத்ம சக்தி வர்றதுனால என்ன ஆகும்னா, மற்றவர்கள் துக்கம் கொடுத்தாலும் அது உங்கள் மைண்டுக்குள்ளே போகாது. ஏன்னா மைண்டு பலசாலி ஆகிடும். நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு மைண்டு போகும். மற்றவர்களுக்கு அது போகாது. அதனால தான் வந்தோடனே சினிமா பார்க்குறது, ஃபோனை நோண்டுறது, தண்ணி அடிக்கிறது, காமம், அப்படியே மனம் அவங்கள அது வழிக்கு இட்டுட்டு போகுது. ஆனால் இங்கே இறைவன் நீ ஆத்மான்னு ஒன்று மேலே வா. அப்போ இது எல்லாமே புத்தினால் பண்ணுறோம். அப்போ உங்கள் கண்ட்ரோலில் வரும்போது இங்கே என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் உங்களுடைய புத்தி மேலே இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. தப்பிச்சிடுறீங்க நீங்கள். ஆனால் இது மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த யுக்தி பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் சாபம் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த சாபம் வேலை செய்யும். நீங்கள் கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு மட்டும் துக்கம் கொடுக்க போகிறதில்ல, நிறைய பேர்கிட்ட துக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த சாபத்தை எப்படி அழிக்க முடியும்னா, ஆத்மான்னு ஒன்று யாராருக்கு எத்தனை ஜென்மத்தில் துக்கம் கொடுத்தோன்னு தெரியாது. ஆனால் எல்லாமே ஆத்மா தான், எங்கேயோ இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அமைதியாகணும். தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க அமைதியாகணும். அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போடணுன்னா உங்ககிட்ட காசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதேமாதிரி உங்ககிட்ட அமைதி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள அமைதியை நிரப்பிக்கிறதுக்கு தான் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் உலக அழிவின் போது மக்களுக்கு முக்கியமான தேவை அமைதியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதைத்தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கு தான் இறைவன் நமக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறார். இப்போ மற்றவர்கள் கொடுக்குற சாபம், நீங்கள் கொடுக்குற சாபம்லாம் என்ன திரும்ப பண்ணணும்? அவர்களுடைய புத்தியை லாக் பண்ணிடும். அப்படின்னா அவங்கக்கிட்ட யாராவது இந்த ஞானத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது ஒரு விதத்தில் ஒரு கட்டு, சூக்ஷ்ம கயிறு மாதிரி. அந்த கட்டு அருந்தால் தான் அவங்க புத்தி வேலையே செய்யும். அது வரைக்கும் அவங்க இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு துக்கம் கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு மனதார நீங்கள் நினைக்கும் பொழுது அதே சிந்தனையிலே இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? போன ஜென்மத்தில் உங்களை கொலையே பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடுவீங்க, ஏன்னா ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பண்ணவன் உங்களுக்கு சின்ன தப்பு பண்ணாலும் அதை மறக்கிறது தான் கஷ்டம். பெரிய தப்புனா ரொம்ப கஷ்டம். ஆனால் இறைவனை நினைக்க அந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. ஸோ அந்த நிலை அடையும் பொழுது தான்
அவர்களுக்கும் நீங்கள் சக்தி கொடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டைமில் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணோம் இல்லை. அவங்களுக்கு துக்கமும் வரும். துக்கம் வரும்போது கூட அவங்களால அதை அது தெரியாது. நம்ம செஞ்ச பாவத்தினால தான் வருதுன்னு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அவங்க புத்தி வேலை செய்யாது. ஸோ எப்போ நீங்கள் அந்த சக்தி கொடுக்குறீங்களோ, தூய்மையின் சக்தியை கொடுக்க கொடுக்க ஆத்மா தூய்மையாக ஆரம்பிக்கும். உங்கள் சக்தியின் ஆதாரத்தில் அவங்க ஆத்மா தூய்மையாகும். அப்போ அவங்களுடைய புத்தி யோசிக்கும், உங்களுக்கு செஞ்ச தப்பும் சரி, மற்றவர்களுக்கு செஞ்ச தப்பும் சரி, இதெல்லாம் யோசிப்பாங்க. அந்த நேரம் இந்த ஞானம் யாராவது கொடுக்கும்போதோ, அல்லது ஏற்கனவே அவங்க கேட்டிருந்தாலோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க புத்தி பூட்டு திறக்கும். ஸோ அப்போ இறைவனை நினைப்பாங்க. ஸோ கடைசியில் எல்லோருமே இறைவனை இப்படி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனால எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு இப்போ கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோமா, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தை அவங்களால திரும்ப எடுக்க முடியும். நினைக்க ஆத்மாக்கு சக்தி வர வர அதுக்கு முன்னாடி ஜென்மம், இன்னும் சக்தி வந்தால் அதுக்கு முன்னாடி ஜென்மம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் உலகம் நல்லாயிருக்கும், போக போக தான் உலகம் மோசமாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆயுளையே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஞானத்தை எடுத்து பக்காவாயிட்டாங்கன்னா ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. அப்போ 5000 வருட ஆயுளை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. 5000 வருஷத்தில் 84 ஜென்மம் எடுப்பாங்க. சொர்க்கத்தில் 21, நரகத்தில் 63. ஸோ அப்போ 84 குலம் அவங்களுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கறதுனால தான் உங்களைத்தான் குலதெய்வம் அப்படின்னு வழிபடுறாங்க. ஸோ குலதெய்வத்தை வழிபடுறது அது பக்தி. ஆனால் உயிரோட்டமாக குலதெய்வமாக நீங்கள் இப்போ மாற வேண்டிய நேரம். எவ்வளோ நேரம் தான் சிலையே வணங்கிட்டு அதுவே உங்களுக்கு எல்லாம் செய்யும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ உயிரோட்டமாக உங்களை உருவாக்கி இருக்கிறார். இப்போ அனைவரையும் மன்னிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தான். அதுவும் இந்த ஞானம் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு பயங்கர துரோகமெல்லாம் நடக்கும். ஆனால் அதையும் மீறி இறைவன் நினைவில் இருந்து 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 அழிக்கணும் எல்லாத்தையும். பாருங்கள், முருகனுக்கு எவ்வளோ கோபம் வரும். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு கோபனத்தோட ஆண்டி கோலத்தில் பழனிமலை போகும்போது தான் அவர் அந்த உச்சநிலையை அடைகிறார். அதே கதை தான், இயேசுவோடைய கதை தான். அவரும் கோவணத்தோட சிலுவையில் இருக்கிறார், இவர் கோவணத்தோட மலை மேலே இருக்கிறார், அவரும் சிலுவை மேலே இருக்கிறார். ஸோ அப்போ தான் உயர்ந்த நிலையை அடையிறாங்க. அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகும் பொழுது எப்படி இழக்கிறதுக்கு தயாராகிறான்? ஏன்னா எதுவுமே இது கிடையாது, சொர்க்கத்தை நான் அடைய போகிறேன். இப்போ முருகன் பழனிமலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆண்டி கோலம், அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜா கோலத்தில் இருப்பார். இங்கே ஆண்டி ஆகிறதே சொர்க்கத்தின் ராஜா ஆகிறதுக்கு தான். ஏன்னா இங்கே ராஜாவானாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, சொர்க்கத்தில் ராஜாவாகணும். சொர்க்கத்தில் ராஜா இல்லாட்டினாலும் ஆனந்தமாக தான் இருப்பாங்க, ராஜாவாக இருந்தால் இன்னும் ஆனந்தமாக இருப்போம். ஸோ அப்படி சொர்க்கத்தின் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால தான் உங்களைத்தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளால் மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னும் பொழுது அது நமக்கும் பாவமாகும். ஏன்னா அவங்க கடவுளை திட்டுவாங்க தெரியுமா, கடவுளே உனக்கு கண்ணே இல்லை. அவங்க கடவுளை திட்டலை, ஏன்னா கடவுளை எதுவும் பண்ணலை, நீங்கள் கொடுத்த சாபம் தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அது உங்களையும் தாக்கும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் நினைவிலிருந்து உங்களையும் விடுவிச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தீர்களோ அல்லது மற்றவர்கள் துக்கம் கொடுத்துருந்தா கூட அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்களே, அவர்களை விடுவிக்க வேண்டியதும் என்னுடைய கடமையே அப்படின்ட்டு அதே சிந்தனையிலே இருக்கணும். இதுதான் சுபமான எண்ணம். அது மனதினால் பண்ணுறது. அவங்க வெளியே எப்படி அது தெரியும், மனசில் நினைக்கிறது. அதனால் கையை இப்படி வச்சுருக்கிறாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊரை விட்டு வெளியில் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் அபகரித்தும் உங்களை ஒதுக்கி வெளில தள்ளினவங்களாக இருப்பீங்க. ஆனால் அவங்கள தான் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, ஊருக்கு வெளியில் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் ஊரை விட்டு துரத்தப்பட்டவர்கள் அவங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் இழந்து வெளியில் வந்து அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதன் பலனாக அவங்க அனைத்தையும் அடையிறது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இங்கே யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்க தான் அங்கே உயிரோட்டமாக இருக்க போகிறாங்க. அங்கே துக்கமும் கிடையாது கடவுளை நினைக்கிறதுக்கு. ஸோ நரகத்தில் துக்கம் வரும்போது தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு கோயில் கட்டி உங்களுடைய தீவிர பக்தராக இருப்பாங்க. அப்புறம் நீங்களும் தானே உயிரோட்டமாக வருவீங்க. அப்போ உங்கள் வீட்டில் வேலைக்காரர்களாக அந்த மாதிரி அவங்க செய்த பாவத்திற்கு ஏற்ப, பாவம் கம்மியாக இருந்தால் ஆரம்பத்தில் வந்து நல்லவர்களாக தான் இருப்பாங்க. உங்கள் கூடவே இருக்கிறவங்க தானே குழி பறிச்சிருப்பாங்க. ஸோ அவர்களை மீட்டு எடுத்துகிட்டு வர்ற வேலையை தான் நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. ஏன்னா சொர்க்கமாகவே இருந்தாலும் அங்கே உங்களுக்கு வேலை செய்கிறவங்க இருந்தால் தானே அது சொர்க்கம்.
அப்போ வேலைக்காரர்களை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. இதுதான் ராமாயணம் கதை. ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போய் ராவணன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் ராமரை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராவணன் இறந்த பிறகு அவனும் சொர்க்கத்துக்கு போகிறான், இவரும் சொர்க்கத்துக்கு போகிறார். ஆனால் இவர் விஷ்ணுவாக போகிறார். அவர் விஷ்ணுவோடைய வேலைக்காரனாக இருக்கிறார் ராவணன். ஸோ அங்கே வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க தான் இப்போ நமக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர்களை மீட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களை மீட்கிறதுனால தான் நீங்கள் ராஜா ஆகுறீங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஒரு விதத்தில் அவங்க கொடுக்குற டார்ச்சரே உங்களை ராஜாவாக்குது, அதை பொறுத்துக்கிறதன் மூலமாக. அப்போ நீங்கள் ராஜா ஆகிறதுக்கு அவங்க நன்மை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க டார்ச்சர் பண்ணலைன்னா உங்களுடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்த முடியாது இல்லையா? அந்தளவுக்கு சக்தி இருக்குதான்னு உங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். ஜென்ரலாக பக்தியில் குலதெய்வனா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக வரவங்க நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா புரியாது. முதல்ல வரீங்கன்னா. ஸோ காலைல எழுந்திரிச்ச உடனே பாருங்கள், புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.